இப்பொழுது தலாக் செய்துவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதெல்லாம் தலாக் என்ற அடிப்படைக்கு வருகின்றது. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்களுக்கு பலனுள்ள பொருள்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். பலனுள்ள பொருள்கள் அன்னைக்கு உள்ளதா அல்லது வாழ்நாள் முழுமைக்கும் உள்ளதா? நீங்கள் அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவர்கள். அவர்களுடைய மனதிற்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களுக்கு நல்ல பொருள்களையும் பயனுள்ள பொருள்களையும் அவர்களுடைய தேவைகளுக்கு கொடுத்து வருவது உங்கள் மீது கடனாக இருக்கின்றது. செல்வம் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து, ஏன்னா ஏழையாக இருக்கிறேன்னு பேச்சு கிடையாது. நீ சாப்பிட்ற இல்லை, அது ஒரு பகுதியை கொடுத்தாக வேண்டும். யாரை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிறகு வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அவ்வளவு பேரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளட்டும். இறைவனுடைய கட்டளை இது. உன்னை திருமணம் செய்கிறேன், நான் லவ் பண்ணுறேன், உன்னை விட்டால் எனக்கு ஆள் கிடையாது, நான் முடிவு பண்ணிட்ட பிறகு வேண்டாம் சொல்வது தலாக். இனி நீங்கள் அவர்களுக்கு உரிய முறையில் அவர்களுடைய ஜீவனாம்சத்தை கொடுத்து வாருங்கள். பகைவர்கள் கிடையாது, நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம். செல்வம் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவு பாதி வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சேர்த்தா பாதி தானே. ஆணுக்கு பெண்ணுக்கு என்னுடைய பொருளிலிருந்து என் மனைவிக்கு பங்கு இருக்கிறது. எந்த பங்கு? சரி பாதி உண்டு. உண்மைதானே? அப்படியானால் நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க, எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் திருமணத்துக்கு சம்மதிச்சிங்க? உங்களுடைய பொருள் கொடுக்க வேண்டியது, பாதி கொடுக்க வேண்டியிருக்குது, இப்போ கொடுங்க. பணக்காரனோ ஏழையோ அவனுக்கு தக்க அளவு. திருமணம் செய்து விட பாதி பாக்கி இருக்கு இல்லையா, கொடுக்கணும். உங்களுடைய பக்கம் பாதி இருக்குது. அதனால் ஏழை பணக்காரன் பேச்சு கிடையாது, இல்லைங்கிற பேச்சு கிடையாது. எப்போ திருமணத்துக்கு ரெடி ஆகிட்ட அப்புறம் இல்லைன்னு சொன்னியோ, உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய சொத்துக்களிலிருந்து பாதி அவர்களுக்கு உண்டு. இருந்தாலும் அல்ல அப்படி சொல்லலை. பலனுள்ள பொருள்களை மனமு வந்து தாராளமாக கொடுங்கள். நியாயமான முறையில் உதவி செய்தல் வேண்டும். நியாயமான முறை என்னது? பிடிக்காது, நான் ஏன் கொடுக்கணுங்கிற அந்த திமிர் வேண்டாம். அந்த பெண்ணுக்கு மனதை விருப்பத்தை ஏற்படுத்தினீர்கள், அந்த குற்றத்திற்கு அந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தாக வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். ஆக லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் லவ் பண்ணுறவங்களும் மனசில் இதை வச்சுக்கொள்ளுங்க. வேண்டாம்னு சொல்லும்பொழுது உங்களுடைய சொத்துக்களிலிருந்து அவர்களுக்கு பாதி உண்டு, பலனுள்ள பொருள் உண்டு. அவர்கள் காலமெல்லாம் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுமணம் செய்து கொண்டு வேறு யாரையும் செய்து கொண்டு நீங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் கொடுத்துதவ வேண்டும். ஆனால் திருமண பந்த உறவு என்று கூடாது. அவர்களுக்கு நீங்கள் ஏமாற்றியதன் காரணமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஜீவனாம்சம், அவர்கள் கொடுக்க வேண்டிய பரிகாரம் உங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அத்தியாயம் 2 237வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். விவாகரத்து சம்பந்தமாக இன்னும் ஒரு கூடுதல் அறிவிப்பு அல்லாஹ்விடமிருந்து. ஆயினும் பெண்ணை நெருங்குவதற்கு முன், அதாவது ஒப்புதல் கொடுத்தாகிவிட்டது, நான் உன்னை திருமணம் செய்கின்றேன், நிச்சயம் ஆக இருக்கின்றது. பெண்ணை நெருங்குவதற்கு முன் நிச்சயமும் ஆகிவிட்டது, ஆனால் பெண்ணை இன்னும் நெருங்கவில்லை. அதற்கு முன்பாக விவாகரத்து என்ற ஒன்று வருகிறது. பிடிக்கவில்லை, நிச்சயமாக விவாகரத்து முடியும். அதற்கு காலத்தவணை இல்லை. ஆனால் திருமணத் தொகையை நிச்சயித்த பின் நீங்கள் விவாகரத்து செய்வீர்களானால் நீங்கள் குறிப்பிட்டிருந்த திருமணத் தொகையில் பாதி உண்டு. என்ன நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களோ அதில் பாதி உண்டு. பெண்ணை நெருங்கலை, தொடலை, நிச்சயம் பண்ணியாச்சு, இவ்வளவு தரேன்னு சொல்லியாச்சு, கண்டிப்பாக பாதி கொடுத்தார். திருமணத் தொகையில் பாதி உண்டு. அப்பெண்களோ அல்லது எவர் கையில் திருமணம் பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்களோ மன்னித்து விட்டாலன்றி. பெண்கள் வேண்டாம், தேவையில்லை என்று கூறும்பொழுது அவர்களுடைய மன்னிப்பை கொண்டு நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் தேவையுடனாக இருக்கும் பொழுது கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஆனாலும் பெண்கள் சம்பந்தமாக கொடுக்கின்றான், விட்டு கொடுப்பது பயபக்திக்கு மிக்க நெருக்கமானதாகும். எப்போ வேண்டான்னு சொல்கிறாங்களோ விட்டுருங்க. அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க வேண்டாம். அவர்களுக்குரியதை நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது பெண்களே, உங்களுக்காக அவர்களிடம் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருந்தி எதையும் கேட்க வேண்டாம். அது உங்களுடைய மானத்திற்கு நல்லதல்ல, தன்மானத்திற்கு நல்லதல்ல, சுயகவரத்திற்கு நல்லதல்ல. பணம் கிடைக்கிறதே என்று சொல்ல வேண்டாம், விட்டுக்கொடுங்கள். காரணம் இறைவனுக்காகத்தான். இறைவனிடமிருந்து நீங்கள் பெற இருக்கிறது அதைவிட அழகானது, மேலானது, நன்மையானது, உயர்வானது, நிலைத்திருக்கக்கூடியது, உயிரோட்டம் அளிக்கக்கூடியது இறைவனிடமிருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது.
அது தவறி போய்விடக்கூடாது என்ற பயபக்தி இருக்கட்டும். அவர்களிடம் நீங்கள் வருந்தி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கொடுத்தாலும் நியாயமான முறையில், கண்ணியமான முறையில் அதை நீங்கள் நிராகரிக்கலாம். இறைவனுக்காக வேண்டித்தான். உங்களுக்கிடையே உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பெண்களே, அவர்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் உபகாரம் செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை ஒவ்வொன்றையும் எந்த அளவுக்கு புரிந்து தெரிந்து நீங்கள் உங்களுடைய நன்மையின் பக்கம் சாய்ந்திருக்கின்றீர்கள், நீங்கள் திருந்தி வாழ்கின்றீர்களா புரிந்து வாழ்கின்றீர்களா என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். புரிந்தும் திருந்தியும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கின்றான். இது தலாக் சம்பந்தமாக அத்தியாயம் 2 237வது வசனம். அடுத்து அத்தியாயம் 2 241. மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை உண்டு. எல்லா உரிமையும் இருக்கின்றது. கொடுக்க வேண்டிய கடமை யார் விவாகரத்து செய்தார்களோ அந்த கணவனுக்கு உண்டு. இது பயபக்தியோர் உடையோர் மீது கடமையாகும். இறைவனை நீங்கள் அஞ்சுவீர்களானால் இறைவனுக்கு அஞ்சி அவர்களுக்கு நியாயமான முறையில் ஜீவனாம்சத்திற்கு நீங்கள் உங்களுடைய பொருள்களிலிருந்து செலவு செய்ய வேண்டும். இறைவனுக்கு அஞ்சியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இனி நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் தலாக் செய்வது ஒரு குற்றம். ஆண் தலாக் செய்யும் பொழுது ஆக நீங்கள் அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்கள். ஆண்கள் தலாக் செய்யும் பொழுது அவர்கள் மீது குற்றமாகின்றது. பெண்களை பற்றி இறைவன் தலாக் செய்யும் பொழுது தலாக் செய்தால் என்ன என்பதை அடுத்தது பார்ப்போம். ஆனால் அது ஒரு சிறிய பகுதி. அவர்களுக்கு மிக பெரும் மன்னிப்பு உண்டு இறைவன் மூலமாக. ஆனால் ஆண்களுக்கு அவ்விதமாக அல்ல. நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய நல்லுபதேசங்களை இவ்வாறு கூறுகின்றான். அத்தியாயம் 2 242. நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்காகவே அல்லாஹ் தன்னுடைய நல்லுபதேசங்களை உங்களுக்கு விளக்குகின்றான். தலாக் விவாகரத்து செய்யக்கூடிய முறை என்ன, தலாக் என்றால் என்ன, எப்படி செய்ய வேண்டும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 4 வசனம் 35. நீங்கள் தலாக் என்று கூறிவிட்டால் விவாக விலக்கு செய்கின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய வாய்களால் கூறிவிட்டால் அன்றிலிருந்து 3 மாதங்கள் 3 மாதவிடாய் காலங்கள் உங்களுக்கு தவணை உண்டு. நீங்களாக சிந்தித்து உணர்ந்து உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள். அந்த தவணை முடிவதற்காக நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள். ஆனால் தலாக் என்று நீங்கள் அறிவிக்கும் பொழுது உங்களுடைய உறவினர்களுக்கும் தெரிய வேண்டும், பெண்ணுடைய உறவினர்களுக்கும் அதனை தெரியப்படுத்த வேண்டும் கட்டாயம். அவர்களுடைய அறிதலுக்கு மறைவாக நீங்கள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு மறைத்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்களிலிருந்தும் இரு தரப்பினரிலிருந்தும் பெண்களிலிருந்தும் அவர்களுக்கு உரிய அந்த தரப்பினர்களிடம் இதுபாறு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் என்பதை அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். காரண காரியங்களையும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் அறிந்து கொண்ட நிலையில் உங்களுக்கிடையே அவர்கள் எந்த விதத்திலும் முரண்பட்டு செயல்பட்டுவிடக்கூடாது. நியாயத்தின் பக்கம் இருக்க வேண்டும். கணவனுடைய சார்பாக அவர்கள் மனைவிக்கு புறம்பாகவோ, மனைவியின் சார்பாக கணவனுக்கு புறம்பாகவோ நியாயமின்றி அவர்கள் தங்களுடைய தீர்ப்பை கூறக்கூடாது. சமரசம் செய்து வைக்கலாம், இவ்வளவுதான். அந்த காலத்தவணை முடியும் பொழுது இவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சினார். இந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கணவன் தரப்பிலிருந்து ஒருவரும் மனைவின் தரப்பிலிருந்து ஒருவரும் மத்தியஸ்தம் செய்வது நல்லது. அதுவரையில் அவர்கள் சுயமாக மனம் திருந்துவதற்கு வழிவிடுங்கள். யார் சமரசம் செய்து வைக்கின்றீர்களோ அவர்களை விட சுயமாக திருந்தி வருந்தி மீண்டு கொள்வது அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கும்.
அந்த 3 மாத காலத்தினை முடிவதற்குள்ளாக நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி நன்மைகளை முற்படுத்தி உங்களுடைய விளைச்சல்களை நாடுங்கள். பெண்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் விளைச்சல்கள். அனைத்து சம்பந்தமான துறைகளிலும், அனைத்து சம்பந்தமான திசைகளிலும், அனைத்து சம்பந்தமான வாழ்க்கையினுடைய தேவைகளிலும் அவர்கள்தான் உங்களுடைய விளைச்சல்கள். உங்களுடைய எண்ணம் சீராக இருக்க வேண்டும், எப்பொழுது நியாயமாக இருக்க வேண்டும். உறவினர்களிலிருந்து ஒருவரை நீங்கள் நியமிக்க வேண்டும். அதாவது கணவன் தரப்பிலிருந்தும் மனைவி தரப்பிலிருந்தும் ஒருவரை மத்தியஸ்தர்களாக. 2, 3 பேர்கள், 4 பேர்கள் கூட்டம் கூச்சல் கூடாது. அவர்கள் யார் சிறப்பானவர்களோ அவர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் ஒருவர் போதும். மணியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவர் போதும். இறைவனுடைய பாக்கியங்களோடு வாழக்கூடிய ஒருவர் போதும். நியாயமான உள்ளம் படைத்த ஒருவர் போதும். கூட்டங்கள் கூடிக்கொண்டு கோஷம் எழுப்பக்கூடாது. அவ்விதமாக நீங்கள் மத்தியஸ்தர்களை ஏற்படுத்துங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினார். இப்பொழுது யார் சமாதானம் செய்து வைக்கின்றார்களோ அவர்களுடைய சமாதானம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யாது. சம்பந்தப்பட்ட இருவரும் சமாதானத்தை விரும்பினார். இவர்களுடைய துணை தேவையில்லை. அல்லாஹ் அவ்விருவரிடையே ஒற்றுமை ஏற்படும்படி செய்து விடுவான். சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிகக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய அல்லாஹ், மிகைத்தவனாகிய அல்லாஹ், அவன் ஒருவன் உங்களுடைய உள்ளங்களை இணைக்க போதுமானவன். இந்த இணைப்பு நீங்கள் தலாக் சொல்லும் பொழுது விருத்தீர்களே, அதைவிட அழகான பிணைப்பாக உறுதியாக அமைத்து விடுவான். நிச்சயமாக உங்களை இணைத்து வைக்க அல்லாஹ் அறிபவன். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் சத்தியத்தையும் உணர்கிறவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுடைய மாபெரும் ஆற்றலை, அவன் நன்மைகளை உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்பதிலும் நீங்கள் சந்தேகம் கொண்டு விடாதீர்கள். இதன் பிறகும் நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையை நாடவில்லை என்றால் நீங்கள் பிரிந்து விடுவது நல்லது என்று இறைவன் அப்பொழுது அந்த விவாகரத்தை உறுதி செய்கின்றான். ஆக விவாக விலக்கு நீங்கள் செய்யும் பொழுது உறவினர்களுக்கு அறிவித்துவிட வேண்டும். உறவினர்கள் பஞ்சாயத்து செய்யக்கூடாது. நீங்கள் சுயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து இருவரும் திருந்த வேண்டும். ஆனால் தவணை நெருங்கும் பொழுது உறவினர்கள் அறிகின்றார்கள், பிரிவினை ஏற்பட்டுவிடுமோ என்று பயப்படுகின்றார்கள். அந்த சமயத்தில் உறவினர்களிலிருந்து ஒருவரை நீங்கள் இரு தரப்பினரிலிருந்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய சமரசத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். நியாய உணர்வுகளை சிந்திக்க வேண்டும். அதன் பிறகும் நீங்கள் விவாகரத்து செய்ய முடிவு செய்கிறானால் நிச்சயமாக அந்த உறவு முறிந்துவிடும் 3 மாதங்களுக்கு பிறகு. ஆனால் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையானால் சமாதானத்தை விரும்புங்கள். இவர்களுக்கே இவர்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். அத்தியாயம் 3:19. இந்த வசனத்தை எப்பொழுது நீங்கள் எடுங்கள். அத்தியாயம் 3 வசனம் 19. நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். இதனை யார் மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனை இறைவனிடத்தில் பலனளிக்கும். நாம் எவ்வளவோ திருமணங்களுக்கு சென்று வந்திருக்கின்றோம். அந்த திருமணங்கள் நிச்சயமாக பல சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில், மனம் ஒப்பாத நிலையின் அடிப்படையில், பெரியவர்கள் பார்த்துவிட்டார் என்ற அடிப்படையில், தன் மனம் விரும்பாமல் ஏதோ ஒரு கடனுக்கு செய்கின்றோம் என்று அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஏகப்பட்ட பேரங்கள், மனைவிடமிருந்து பெறக்கூடிய அவ்வளவு சொத்து சுகங்களையும் அனுபவிக்க கணவன் ஆசைப்படுகின்றான், வருங்கால கணவன் ஆசைப்படுகின்றான். பெண்களோ தங்கள் புறமிருந்து அவர்கள் கொடுக்கின்றார்கள். வேறு வழியின்றி தாங்கள் கொஞ்சம் ஆண்களை விட குறைவானவர்கள் என்ற அந்த சூழ்நிலை இருப்பதன் காரணமாக நாம் அவர்களை ஆசீர்வதிக்க சொல்கின்றோம், அல்லது ஆசீர்வதிக்கக்கூடியவர்களோடு நாம் கலந்திருக்கின்றோம். பெரும் அநியாயங்களோடு நாம் கலந்துவிட்டதன் காரணமாக பெரும்பாலும் நாம் நிற்கதியாக நிற்கின்றோம். சாந்தமும் சமாதானமும் நிறைவேறுவதற்கு பதிலாக குழப்பங்களுக்கும் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பிரிவினைகளுக்கும் நாமும் உடந்தையாக நின்று அந்த திருமணத்தை பார்த்துவிட்டு வருகின்றோம், சாப்பிட்டு வருகின்றோம். அங்கு என்ன ஏது என்று உண்மை புரியாமல் மனம் ஒப்பி ஒருவர் விரும்பிக் கொண்டால் அந்த திருமணத்திற்கு செல்லலாம். பெரியவர்கள் பார்த்துவிட என்பதன் காரணமாக செல்லும் பொழுது பல கஷ்டங்களுக்கு நாமும் ஆளாகிவிடுகின்றோம். அங்கு அவர்களுடைய துன்பங்கள் அதிகமாகமானால், கணவன் மனைவி துன்பம் அதிகமானால் நாமும் அதற்கு பொறுப்பல்ல என்பதை அறிய வேண்டும். நிச்சயமாக சாந்தமும் சமாதானமும் தான் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும். ஆக நீங்கள் இருவரும் பிரிவினையை மேற்கொள்ளக்கூடிய நீங்கள் இருவரும் சமாதானத்தை விரும்பினார் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருவரையும் ஒன்றிணைத்து விடுவான்.
அவன் எல்லா வழிகளையும் நன்கறிந்தவன். உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் உணர்வையும் உண்மையையும் நிச்சயமாக அவன் நன்கு உணர்ந்தவன். அவனிடமில்லாத ஒரு நன்மை உங்களிடம் இல்லை. ஆனால் நீங்கள் விவாகரத்து செய்ய துணியும் பொழுது அவன் தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் நீங்கள் வார்த்தை செய்கின்றீர்கள். அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரொருவர் விவாகரத்து செய்கின்றார்களோ இதனை மனதில் வைத்திருக்கட்டும். அத்தியாயம் 4:35 மனதில் வைத்திருக்கட்டும். சாந்தமும் சமாதானம் உடையவர்களுக்கு மட்டும்தான் நான் என்னிடமிருந்துள்ள வழிமுறை. நீங்கள் இருவரும் சமாதானத்தை விரும்பினால் நிச்சயமாக நான் உங்கள் உள்ளங்களை ஒன்றிணைத்திருந்திருப்பேன். ஆனால் உங்கள் உள்ளங்களில் என்னுடைய நினைவு அற்றுப்போய்விட்டது. தலாக் என்று கூறினீர்கள். திருமண பந்தத்தை முடித்துவிட்டீர்கள். ஜீவனாசிரமம் கொடுக்கவில்லை. மத்தியஸ்தர்களையும் ஏற்படுத்தவில்லை. இவ்வளவு அநியாயங்களை மேற்கொண்டு ஒரு திருமணத்தை நீங்கள் முடிவெடுக்கின்றீர்கள். இது தவறானது. 3 மாதங்களில் அந்த திருமண உறவு முறிந்துவிடும். இதற்கப்பால் நீங்கள் ஒன்றிணைவது ஒருபோதும் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. காரணம், சாந்தமும் சமாதானம் மட்டும்தான் இறைவனத்தில் வழிமுறையாகும். உங்களுடைய மனிதர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அவர்களை இணைத்து வாழ்வது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இந்த சத்தியம் தெரிகின்றது. இருந்தபோதிலும் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இணைத்து வைப்போம், கட்டாயப்படுத்தி வைப்போம், மிரட்டி வைப்போம், அடிபணியச் செய்வோம், பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகள் போன்றவற்றையெல்லாம் கொண்டு அவர்கள் பெண்களை இழிவாக்கி அந்த உறவு முறையை, குடும்பத்தை உருவாக்குகின்றார்கள். அது உருப்படாது. தெளிவாக கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக மாறுபடுகின்றனர். ஒருவருக்கு ஒருவர் மற்றவர் மீதுள்ள விரோதத்தின் காரணமாக இந்த உறவு முறைகளை சேர்த்து வைப்பதும் பிரித்து வைப்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளின் ஆரம்ப காலங்களிலிருந்து இறைவனுக்கு அஞ்சுங்கள். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் சமாதானத்தை இறைவனை விரும்புங்கள். எந்த நேரமும் எந்த நாளும் எந்த நேரமும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று இறைவனுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வனாக இருக்கின்றான். யாரொருவன் இறைவன் தேவையில்லை என்று கூறுகின்றானோ நிச்சயமாக அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பவன். அத்தியாயம் 3:19. தலாக் என்று கூறும்பொழுது இறைவனிடம் நீங்கள் 2 பேருமே அவனிடம் நீங்கள் சமாதானத்தை விரும்பவில்லை. அவன் உங்களை ஒன்றிணைத்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், நன்குணர்ந்தவன் என்று அத்தியாயம் 4:35 கூறப்பட்டிருக்கும் பொழுது இந்த வகையில் நீங்கள் செயல்படுகின்றீர்கள், சமாதானத்தை விரும்பாமல். ஆனால் இறைவன் கூறுகின்றான் 3:19 நிச்சயமாக இறைவனத்தில் வழிமுறை சாந்தமும் சமாதானமும் ஆகும். நீங்கள் என்னிடம் திரும்பி என்னிடம் பல சூழ்நிலைகளிலும் உதவி தேடும் பொழுது இந்த சூழ்நிலையை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களா? எனவே கணவன் மனைவியிடையே சில்லறை தொந்தரவுகளும் கூட ஏற்படக்கூடாது. அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள். ஆகவே விரும்பி விளைச்சல்களை நாடுங்கள். அந்த விளைச்சல்களை விரும்புங்கள். இப்பொழுது நாடுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் இறைவனுக்கு அஞ்சுவர்களாக உங்களுடைய மனைவியை பற்றி நீங்கள் முறையிடுவதோ, உங்களுடைய மனைவியை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதோ ஒரு காலம் இறைவனிடம் அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. உங்களுடைய நன்மைக்காக முற்படுத்துங்கள். அவர்களுக்குரிய தொகையை, அழகான திருமண தொகையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களுடன் கூடும் பொழுதும் அவர்களுடன் சேரும் பொழுதும் நீங்கள் அவர்களுக்காக அழகான தொகையை கொடுங்கள். பயனுள்ள பொருட்களை கொடுங்கள். அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். கொடுக்கவில்லை என்றால் பெரும் பாதகங்கள் பின்னால் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். உறுதியாகவும் அறியுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது நற்செய்தி கூறுகிறார்கள் என்று கூறுகின்றான். இது தலாக்கினுடைய விதிமுறைகள். தலாக் என்பது பிரிந்தால் மட்டும்தான் என்பதில்லை. ஒரு நாள் முகத்தை திருப்பிக் கொண்டாலும் அதனை இறைவன் வெறுக்கின்றான். 2 நாட்கள் 3 நாட்கள் என்று திருப்பும் பொழுது இறைவன் வெறுக்கின்றான். அவனிடம் நீங்கள் சமாதானத்தை விரும்பவில்லை. உங்களுடைய பெருமை மிஞ்சிவிட்டது. அவனிடம் நீங்கள் சமாதானத்தை விரும்புகிறானால் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் ஒருவர் முகம் ஒருவர் நோக்குவதை அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு அழகானதாகவும் இறைவன் அமைத்திருப்பான். உங்களுடைய பெருமை நிச்சயமாக இறை உணர்வை உங்களை விட்டும் நீக்கிவிட்டது. இறைவனும் உங்களை நிச்சயமாக அன்போடு நோக்குவதில்லை என்பதையும் பயந்து கொள்ளுங்கள். ஆண்களுடைய விஷயம் இவ்வாறு இருக்க, பெண்களை பற்றி என்ன என்ற அடுத்த கேள்வி இருக்கின்றது. பெண்களை பற்றி நாம் அவர்களை பற்றி தவறாக பேசும் பொழுது, பஞ்சாயத்து என்று ஆரம்பிக்கும் பொழுது இறைவனுடைய அறிவிப்பு அத்தியாயம் 4 127வது வசனம். அத்தியாயம் 4 127வது வசனம். உம்மிடம் பெண்கள் பற்றி கேட்கின்றார்கள்.
அவங்க மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கான்னு கேட்குறாங்க. அவங்க தப்பு செஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு தடவை பட்சமாக தான் நீங்கள் முடிவு செய்யலான்னு கேட்குறாங்க. பெண்கள் பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள், நீர் கூறும் அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான். ஒரு வார்த்தை பேசாதீங்க பெண்களை பற்றி, இவ்வளவுதான். அவர்களை பற்றி அல்லாஹ் தீர்ப்பு கூறுவான். நிச்சயமாக பெண்களை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள் இல்லை. ஆனால் உங்களை பற்றி ஒரு உலகத்துக்குலாம் தெரியும். நீங்கள் யார், ஆண்கள் யார் என்பது ஒரு உலகத்திற்கு தெரியும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம், ஆண்கள் செக்ஸ் உணர்வை அதிகமாக கொண்டிருப்பார்கள். ஆனால் பெண்ணோ அவர்களுக்கு செக்ஸ் இரண்டாம் தரம், முதலில் செக்யூரிட்டி. தன்னை காப்பாற்றுவானா, ஒழுங்கானவனா, நம்பலாமா, இதுதான் அவர்களுடைய கேள்வி. ஆண்களுக்கோ நம்ப வைத்து கழுத்தல் சுடலாம், அனுபவிச்சுட்டால் போதும் என்ற அந்த அடிப்படை பொதுவாக நான் பேசுகிறேன். இது அடிப்படையாக உள்ளத்தில் யாரொருக்கும் இருக்கக்கூடியது. ஒரு செகண்டில் தவறாக பேசுவாங்க தன்னுடைய பெண்ணை பற்றி. ஆனால் பெண்களோ பொறுமையாளர்கள், அவ்வளவு சீக்கிரமாக தன் கணவனை பற்றி தவறாக வெளியில் பேச மாட்டார்கள். இவ்விதமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மனதின் தன்மைகளையும் இறைவன் அறிந்திருக்கிறதை தவிர ஆண்களாகிய நீங்கள் ஒருபோதும் மதிப்பவர்கள் இல்லை. ஆக பெண்கள் பற்றி உம்மிடம் முறையிட்டால் நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக அவளை பற்றி அல்லாஹ் தீர்ப்பு கூறுவான், நீங்கள் அடங்குங்கள் என்பது. ஆகவே பெண்கள் பற்றி குறை கூறுவதற்கு எதுவுமே இல்லை. அவ்வாறு குறை கூறுவதற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி அறிவித்து விட்டான். அத்தியாயம் 2:223. அவர்கள் உங்களுடைய விளைச்சல்கள், உங்களுடைய வாழ்நாளின் விளைச்சல்கள். அவர்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள், பயபக்தியோடு இருங்கள், அவர்களிடம் நீங்கள் நாடுங்கள், நன்மையை முற்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இவ்வளவு இருக்கும்பொழுது செக்ஸ் என்ற ஒன்றாம் முதலுக்கு வரும். அது எங்கேயும் காண போயிடுமே, என்னைக்கே நடந்தால் சரின்னு சொல்லிட்டு. நாம் அப்படி இல்லை. ஆக பெண்கள் பற்றி முறையிடுவதற்கு நாம் அருகதையும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், ஆண்களாகிய நாம் அவர்களை பற்றி எதுவும் பேசுவதற்கு கொஞ்சமும் அருகதையற்றவர்கள், தகுதியில்லாதவர்கள். இறைவன் விரும்பவும் மாட்டான், இறைவனுக்கு அச்சமும் இல்லை. யார் இறைவனுக்கு விரோதமாக செயல்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பெண்களை பற்றி தவறாக பேசுவார்கள். தங்கள் பெண்களை பற்றி அவர்களுடைய விளைச்சல்கள் எல்லாம் அழிந்து போகும். எனவே அவர்களுக்கு பெரும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களும் ஏற்பட்டுவிடும் என்பதை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம், மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக.
ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்னூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.